இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தார். வரலாறுன்னு சொல்லுவாங்கள்ல, இளவயது இளமை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அவர் சிறு பையனாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருந்தார்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தகப்பனுக்கு உதவியாக அவருடைய வேலையில் கூட தொழில் செய்து கொண்டிருந்தார். அவர் தகப்பனார் அவர் யோசேப்பு மர தொழில் செய்பவராம். அவர் கூட இவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த அவங்கள அதாவது இவங்களுக்கு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி எருசலேமுக்கு போவாங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவை எருசலேமில் போய் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர் தானே, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. இவர் குட்டி பிள்ளையா இருக்கும்போது இவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக எருசலேமுக்கு போகிறாரு அப்பா அம்மா கூட. அப்படி போகும்போது ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, வருஷம் போய்கிட்டு இருக்கிறவங்க ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது, அப்போல்லாம் பஸ்ஸு காரு ஸ்கூட்டர்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். அப்படி நடந்து போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, எருசலேமுக்கு போய் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு போய்ட்டு பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு இவங்க திரும்பி வர்றாங்க. அப்போது எல்லாம் நம்ம கூட நடந்து போகும்போதே சிலர் மெதுவாக நடந்து வருவாங்க, சிலர் கொஞ்சம் நம்ம முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, உட்காந்து வர்றாங்களான்னு திரும்பி பார்ப்போம்ல. இப்போ மலை மேலே ஏறுறது மாதிரி இருக்கட்டும், ஒரு இடத்துல நம்ம நடக்கிற மாதிரி இருக்கட்டும், மூச்சு வாங்கிட்டு போய் நம்ம முதல்ல போனவங்க கொஞ்சம் நேரம் இளைப்பாருவாங்க, பின்னாடி வர்றவங்க தொடர்ந்து வருவாங்கல்ல. அதுபோல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக போயிருக்காங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3, 4 நாள் 5 நாள் நடந்து போயிட்டு பிள்ளைய தேடி பார்த்துருக்காங்க, காணோம். அப்போ தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே சொல்லிட்டாங்களா, இல்லை அவங்க என்ன நினச்சிருக்காங்க, யாரு கூடனாலும் நம்ம பையன் வந்துக்கிட்டு இருப்பான், யாருனாலும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் பிரயாணம் 24 மணி நேரம் கேளுங்க, திருப்பி நடந்து போயிருக்காங்க எருசலேமை நோக்கி ஒரு 5-6 நாள் கடந்து வந்துட்டாங்க. 5 நாள் இருக்கும், கடந்து வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்தவொடனே மறுபடியும் ஒரு நாள் பயணம் போயிட்டு ஜனங்களை பார்த்து கேட்குறாங்க, என் பிள்ளை இங்கே நாள் இருக்கிறானா. ஏன்னா அந்த ஒரு நாளும் போகிறவங்க போய்கிட்டு இருப்பாங்க, பின்னால் வர்றவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ பின்னாடி வர்றவங்ககிட்ட கேட்குறாங்க, என் பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையே, எங்கள் கூட வரலையே, நாங்கள் யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி வேறு வழி இல்லை, யாருமே பார்க்கலன்றாங்க, நம்ம எருசலேமுக்கே போயிடலான்னு திருப்பி 3 நாட்கள் நடந்து எருசலேமுக்கே போகிறாங்க. எருசலேமில் போய் அங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா கடைசியில் இயேசு கிறிஸ்து எங்கே உட்காந்துருந்தாராம், சர்ச்சுக்குள்ளப்பா, அதாவது தேவாலயத்தில் போதகர்கள் மத்தியில் உட்காந்து போதகர் பிரசங்கம் பண்ணுறத, போதகர் பேசுகிறத இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அது மாத்திரம் இல்லையா, போதகர் பேசுகிறத கேட்டுட்டு இவர் சந்தேகம், அவங்க பேசுகிறதெல்லாம் இவர் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாராம். அவர் பேசுகிறதுக்கு சில கருத்துக்களை இவரே சொல்கிறாராம். அப்போ அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்களாம், இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஞானம் எப்படி வந்து. அவர் சின்ன பையனா? அவர் தானே தேவன், ஞான கண்மலை அவர் தானப்பா. ஆனால் அப்போ யாருக்குமே தெரியல, அதனால தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த போதகர்களுக்கே அது தெரியல. சில விஷயங்கள் இவர் பேசுகிறது அவங்களுக்கே தெரியலையாம். அப்படி இருக்கும்போது இவங்கள பிறகு அம்மா அப்பா போயிட்டு கேட்குறாங்க, மரியும் யோசிப்பும் போய், ஏன்பா நீ எங்களை இப்படி படுத்திட்டேப்பா, நாங்கள் பாரு உன்னை காணாத படிக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுட்டு வந்தோம், இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாராம் கேளுங்க, ஷாக் ஆகிட்டேன் நான். என்னை தேடி உங்களை யார் வர சொன்னது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்கணும்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியாதா? பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவர் பிதாவின் சித்தப்படி செய்யதான பூமிக்கே வந்தார். அப்போ அந்த குழந்தையிலேயே அவருக்கு அந்த அந்த எண்ணத்தை பாருங்கள், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வந்தாங்களாம். அப்போ இவங்க அதை பற்றி எதுவுமே பேசிக்கலையாம். என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு, நம்ம பிள்ளை இப்படி பேசுதேன்னு அந்த ஞானத்தை ஆச்சரியப்பட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டு பிள்ளையை கூட்டி கொண்டு திரும்பி வந்தாங்களாம். அப்போது இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அங்கேயே இருக்கிறார். அவங்களுக்கு உதவியாக கீழ்ப்படிந்து அங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ஒருவேளை அவங்க தேடாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே தான் இருந்திருப்பார்.
அந்த அந்த ஆலயத்தில். ஏன்னா அவருக்கு அவ்வளோ அந்த போதகர்கள் கூட இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறது தானே அவரோட ஆசை. அப்புறம் 30 வயது வந்தோடனே தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்நானம் எடுத்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்து போகிறாரு. அப்போ கூட அவர் சின்ன வயசில், அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து சிறுவராக இருக்கும்போது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இதை திருப்பி திருப்பி நான் படித்து பார்ப்பேன். அவர் பேசுகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களும் அந்த பிதாவினுடைய அடுத்த காரியங்களில் இருக்கிறேன்னு சொல்லும்படியாய் நாம் வேதத்தை நாம் நன்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏசப்பா பார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி அவங்கள படிக்க வைக்க வேண்டும். அவரோட அந்த இளமை அந்த காலங்கள் வந்து இன்னும் இப்போ வேறு புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இது பரிசுத்தாகமத்தில் இருந்தது மட்டும்தான் நான் படித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.